நான் உங்கள் ஞானம்பாட்டி. இது 21வது வீடியோ. அது அப்படியே இருக்கட்டும். எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் பொண்டாட்டி குழந்த உண்டாயிருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் முடியும் போது அதை வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். அதை இப்போ சொல்கிறேன். கல்யாணம் முடியும்போது கல்யாணம் முடிஞ்சு அரிசி பெட்டிக்கு வந்திருக்காவ எங்கள் அப்பா வந்து இப்போ பின்னால் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாவ. அதுக்கு காரணம் என்னங்கிறத சொல்கிறேன். ஏன்னா உடம்பை பொறுத்த அளவுக்கு ரொம்பவும் சங்கடப்பட்டு நோய்பட்டாவ. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு எங்கள் அம்மா அரிசி பெட்டிக்கு 3வது நாள் அரிசி பெட்டிக்கு அனுப்பியிருக்காவ. எங்கள் வீட்டுக்கு, எங்கள் ஆச்சி வீட்டுக்கு எங்கள் அப்பா போயிருக்காவ. போனாக்கில் புது மாப்பிள்ளன்னொடனே எல்லோரும் சொந்த பந்தம் எல்லோரும் நல்லா இதும்பாங்க, அப்போ கவனிப்பாங்கன்னு வைங்களேன். அதேமாதிரி கவனிச்சிருக்காவ. எங்கள் அப்பா மறுநாள் காலையில் பாத்ரூம் போகணும். இப்போ வந்து பாத்ரூம் வந்து நம்ம வீட்டில் இருக்குது. அப்போ வந்து காட்டுக்குள்ளே தான் போவாங்க. அதேமாதிரி காட்டுக்குள்ளே போயிருக்காவ. காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே ஏற்கனவே ஒரு பையன் காலையிலே போயிருக்கான் காட்டுக்குள்ளே போகும்போது அவனுக்கு அந்த பையனுக்கு வந்து காக்கா வலிப்பு உண்டான். அந்த பையனுக்கு 27 வயசு 28 வயசு இருக்கும் போல். நல்ல வாலி பையன். அவனுக்கு வந்து காக்கா வலிப்பு மாதிரி இருந்திருக்கும் போது அந்த பையனுக்கு. அவன் விடிய கிழமை ஆயிருக்க போயிருக்கான். போனவன் என்ன செஞ்சான், கிணத்துல வந்து பட்டை போட்டிருப்பாங்களாம். அந்த நாளையில் வந்து பட்டை வாளி கிடையாது, பட்டை போட்டு தான் தண்ணி அரைப்பாங்களாம். அந்த பட்டை கிடந்திருக்கு. அதை தான் மோந்து வச்சு ஒரு ஓட்டை டப்பா கிடக்கும்போது அதில் ஊற்றி கால் அலசி விடுவாங்களாம். அது கிடந்திருக்கு. இந்த பையன் ஆகியிருந்துட்டு நேரே வந்து அந்த பட்டையை போட்டு தண்ணி அரைச்சிருக்கான். ஆழ கிணறு தண்ணி அரைச்சிருக்கான். இறக்கும் போது அந்த பையனுக்கு வலிப்பு வந்துட்டு, வலிப்பு வந்த உடனே காக்கா வலிப்பு வந்த உடனே அந்த பையன் செஞ்சுட்டான், கடந்து உதறிக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான். கிணத்துக்குள்ளே விழுந்து பிள்ளைய யாரும் பார்க்குறக்கு ஆள் இல்லை. காட்டுக்குள்ளே ஆயிருக்க போகிறது முன்ன போட்டு தானே அழுக்க போயிட்டுருக்கோம். இவங்க கிணத்துக்குள்ளே கிடந்தது யாரும் கவனிக்கலை. இந்த பையன் கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்துட்டான். இறந்துட்டு வந்து இறந்ததுங்கிறானே அந்த பிள்ளை கவுந்தாப்பில் கிடந்திருக்கான். பையன் வந்து கவுந்து அடித்து கிடந்திருக்கான். எங்கள் அப்பா அங்கேருந்து ஒரு சின்ன பையனை கையில் பிடிச்சிக்கிட்டு போய் ஆயிருக்க போனால் அங்கே போய் ஆயிருந்துட்டு அவன்கிட்ட கேட்டிருக்காவ, காலை அலசுறது எங்கே அப்படின்னு கேட்டிருக்காவ. அவங்க அந்த கிணத்த கூப்பிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பா பட்டையை உள்ளே தூக்கி போட்டு தண்ணி இறைச்சிருக்காவ. இறக்கும் போது பார்த்துருக்காவ, உள்ளே தண்ணி எவ்வளோ கிடக்குன்ட்டு குனிஞ்சு பார்த்துருக்காவ. உள்ளுக்க பையன் கவுந்தாக்கில் வளர்ந்த பையன் கவுந்தாக்கில் கிடந்திருக்கான். இன்னும் இலை இன்னும் பேருக்கு யாரோ ஒருத்தன் கவுந்து கிடக்காமலன்னு இருக்கான். உடனே அந்த பையன் எட்டி பார்த்துட்டு இன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த அண்ணன் பேரை சொல்லி இந்த அண்ணன் அப்படின்னு இருக்கு. உடனே செத்து கிடக்காமலுக்குள்ள ஒரு மாதிரி கவுந்தே கிடக்கானே அப்படின்னு சொல்லிப்பான் போல். சொன்ன உடனே ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அப்பா இதே வந்துருங்கண்ணே ஊருக்குள்ள போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கான். எங்கள் அப்பா ஏழை உனக்கு நல்லா மூஞ்சி தெரிதா அப்படின்னு கேட்டிருக்கான். அவனே கிடக்கிறத பார்த்தா அந்த அண்ணமாக தான் இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். எங்கள் அப்பா என்ன செஞ்சிட்டவா, மேலே இருந்தவே அந்த வயசு கோளாறில் வயசு குசும்பு மேலே இருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டால் மலர்ந்துடும் முகம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறக்காக வேண்டி நல்லா பாருங்க பெரிய கல்லாக தூக்கி உள்ளே போட்டிருக்காவ. அதை அலம்பி அப்படியே மிதந்துருக்கு. மிதந்த உடனே அப்போ அப்படியே மலர்ந்துட்டான். எரிஞ்ச உடனே அந்தாலும் மலர்ந்துட்டான். எங்கள் அப்பா எட்டி பார்த்துருக்காவ. எட்டி பார்த்துட்டு அவனை கூப்பிட்ருக்கான் அந்த பையனை. தம்பி பக்கத்தில் வா நீ பாருவான்ட்டு அவன் பயந்துட்டான். பயந்து பின்னாடி போய் இல்லைண்ணே வாங்கினே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னஞ்சான் கூட்டிகிட்டு போயிட்டான். இது வந்து அந்த பையன் அந்த கிணத்துக்குள்ளே ஏற்கனவே முனிபாய்ச்சல் இருந்திருக்கு. இது உளுந்ததும் அந்த பையன் மேலே முனி ஏறிச்சு. அதான் சாவடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இது மலத்தின உடனே அழிஞ்சு அந்த முனி நேராக எங்கள் அப்பா மேலே வந்துட்டு இது எங்கள் அப்பா தெரியாமல் அவசரத்தில் நிறைய வந்து ஊருக்குள்ள வந்து சொல்லியிருக்காவ. இப்படி இந்த ஒரு பையன் இறந்து கிடக்கான் அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு காக்கொழிப்பு இருக்குது அப்படி இப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. ஒரு பையன் உள்ளே கிடக்கான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க போல். உடனே ஊருக்காரங்க பூரா ஓடி போய் பார்த்துருக்காவ. இந்த பையன் காக்கா வலிப்பு வர பையன் இவனுக்கு அடிக்கடி காக்கா வலிப்பு வரும் போல் இருக்குது. கிடந்திருக்காவ. கடைசியில் எங்கள் அம்மா நீங்கள் எப்படி பார்த்தி அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்டிருக்காவ. எங்கள் ஆச்சும் கேட்டிருக்கு. உடனே நான் பார்த்தேன். உடனே அந்த சின்ன பையன் சொல்லிட்டான், அண்ணன் கல்லை தூக்கி எரிஞ்சிலாம் பார்த்தாவ அப்படின்னோடனே எங்கள் அம்மா சத்தம் போட்டிருக்காவ. எங்கள் ஆச்சி சத்தம் போட்டிருக்காவ. ஒருத்தன் இறந்து கிடக்கான்னு சொன்னால் அது யாருன்னு வந்து ஊரில் சொல்லுவாங்களா, இப்படி கல்லை தூக்கி எரிஞ்சு மூஞ்சை பார்க்குறேன்ட்டு இப்படி எரிவாங்களா, என்ன வேலை பார்த்துருக்கே அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காவ. எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் சொல்லலை போல். நான் யாருன்னு முகத்தை பார்க்கணுங்கிறக்காக எரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அன்னைக்கு இருந்திருக்காவ. மறுநாள் நல்லா கறி எடுத்து குழம்பு வச்சுருக்காவ. அன்றைக்கி வந்து அந்த பையன் தூக்கிட்டு நேராக போயிட்டாங்க போல். தூக்கிட்டு கொண்டு எரிச்சாச்சு போல. எரிச்சிருக்காங்க ஒருத்தட்டையும் சொல்லாமல்.
எரிச்சிருக்காவ. இங்கே எங்கள் அப்பாவுக்கு நல்லா கறி சாப்பாடு கறி விருந்து வச்சுருக்காவ. கறி விருந்து வச்சுருக்காவலாம். எங்கள் அப்பா அதில் இலையில போட்டு வச்சுருக்காவலாம். இலையில போட்டு எங்கள் ஆச்சி நல்லா ரத்தம் நல்லா வரட்டுவாங்களாம். அப்போது ஆட்டு ரத்தம் வரட்டி மர்மம் வேணுன்னா கவனிப்பு பெருசாக இருந்திருக்கும், கவனிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா அந்த சாப்பாடை அள்ளி 2 கையண்டு அள்ளுறாங்களாம். அந்த அந்த முனி பிடிச்சி உள்ளே இருந்திருக்குல்ல, 2 கையண்டு அள்ளி வாயிலையும் வைக்காவலாம், மூஞ்சிலையும் ராவராவலாம், ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணாவலாம். அடுத்த வீடியோவில் போடுறோம் மக்களே.